ஓகே ஸோ ஸ்க்ரீன் ஷேர் பண்றேன், வியூவா தான் பாருங்க. ஸோ இன்னைக்கு லைவ் மார்க்கெட்ல வந்துட்டு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம வந்து ஸோ ஸோ 1 hour வரைக்கும் நான் வந்து டிராவல் இருந்தேன். ஸோ அதனால வந்து ட்ரேட் பண்ணல. ஸ்க்ரீன் விசிபிளா இருக்கா? ஸோ அன்மியூட் பண்ணிட்டு சொல்லுங்க. ஸ்க்ரீன் விசிபிளா இருக்கா உங்களுக்கு? இருக்கு ப்ரோ. விக்னேஷ் ப்ரோ ஓகேங்களா? ஓகே. ஸோ நிஃப்டி வந்துட்டு நல்ல ஒரு ரேஞ்சிலேயே வந்து ட்ரேட் ஆயிட்டு இருந்தது மார்னிங், அதுவும் இன்னைக்கு 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ல வந்து வச்சு பார்ப்போம். ஸோ நிஃப்டியோட ரேஞ்ச் வந்து உங்களுக்கு கிளியரா தெரியுதா? ஸோ மார்னிங் வந்து ஓப்பன் ஆனது எங்க? இன்னைக்கு மார்னிங் வந்து ஓப்பன் ஆனது வந்து 23,423 ஓப்பன் ஆச்சு. ஸோ அங்கிருந்து வந்து உங்களுக்கு ஃபால் வந்து பாத்தீங்கன்னா 23,150. ஸோ மறுபடியும் இந்த சப்போர்ட்ல இருந்து மறுபடியும் 23,410 மறுபடியும் அங்க 130. ஸோ 1 o'clock உள்ளாரையே வந்துட்டு ஸோ 1 2 3 அதாவது 3 மூவ்ஸ் வந்துருச்சு, அதுவும் 300 பாயிண்ட்ஸ். ஓகேங்களா? இங்கிருந்து இந்த ரேஞ்ச் வந்து பாத்தீங்கன்னா 300 பாயிண்ட்ஸ், 300 பாயிண்ட்ஸ் ஃபால், தென் கொஞ்ச நேரம் சஸ்டெயின், தென் 300 பாயிண்ட்ஸ் ஆஃப், மறுபடியும் 300 பாயிண்ட்ஸ் ஃபால். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் வந்து இந்த 3 மூவ் வந்து 1 o'clock மார்னிங் வந்து நம்ம மார்க்கெட் பார்க்கல, மூவ் வந்து கொடுத்துருக்கு. ஸோ இந்த ரேஞ்ச் ஆல்ரெடி 4-5 டேஸா இருந்த ரேஞ்ச் தான். உங்களுக்கு பாத்தீங்கன்னா லாஸ்ட் 13th ஜனவரி, ஓகேங்களா, 13th ஜனவரில இருந்து ஆல்மோஸ்ட் இப்போ என்ன 1 வீக்கா வந்து இந்த ரேஞ்சில் தான் வந்து நிஃப்டி ட்ரேட் ஆயிட்டு இருக்கு கிளியரா. பட் இன்னைக்கு ஒரு நாள்லயே வந்து 3 டைம் வந்து இது டெஸ்ட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ ஆக்சுவலா என்ன நடந்துச்சுன்னா, நம்ம வந்து எந்த இடத்துல ட்ரேட் என்ட்ரி ஆனோம்னா, ஸோ 5 மினிட்ஸ்ல ஃபர்ஸ்ட் ட்ரேட் வந்து நம்ம ப்ரீமியம் குரூப்ல வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்களா? ஸோ என்னுடைய குரூப் வந்து, இந்த குரூப் வந்து இருக்கிறவங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ஓகேங்களா? இது என்னுடைய ட்ரேட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுவேன். பட் நான் இன்னைக்கு ட்ரேட் பண்ணல டிராவல் இருந்தங்காட்டி, பட் மெம்பர்ஸ் வந்து ட்ரேடு வந்து கொடுக்கணுங்கிறதுக்காக கொடுத்தோம். ஸோ டுடே நோ ட்ரேட் ஸ்டில் 1 PM சொல்லியிருந்தேன். ஸோ 12:45 வேணா ஒரு ட்ரேடு 23,000 கால் சைடு வந்து போயிருந்தோம். ஸோ அந்த 12:45 அந்த ட்ரேடு ஏன் போனோம் தெரியுதுங்களா? இந்த இந்த வியூ ஆகுதுங்களா? விசிபிளா இருக்கா இந்த ட்ரேடு? தெரியுதா ப்ரோ? தெரியுது ப்ரோ. தெரியுதுங்களா? இந்த 23,000 கால் வந்துட்டு கொடுத்துருக்கோம் பாருங்க. 240 to 245, 258 ட்ரேட் 250 வந்து என்ட்ரி ஆகிக்குன்னு சொன்னோம். ஸோ இது ஏன் இந்த ட்ரேட் வந்து நம்ம எடுத்தோம் அப்படின்னு ஒரு ரீசன் பார்த்துருவோம். 12:15 வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எங்க இருந்து இருக்கு? 12:45. ஸோ அரௌண்ட் நம்மளுடைய ஜோன் 23,150 ஜோன்ல இருக்கு. கரெக்டா நம்மளோட டிமாண்ட் ஜோன் வந்து இருக்கா? ஸோ நம்மளுடைய சப்ளை டிமாண்ட் ஜோன் கான்செப்ட் நீங்க படிச்சிருந்தாலும் சரி, நான் சொல்லி கொடுத்தது பார்த்ததுனாலும் சரி, உங்களுக்கு நல்லா தெரியும். நம்ம டிமாண்ட் இருந்துச்சு. ஸோ இது வரைக்குமே நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதான். ஸோ இது வரைக்கும் பட் அட்லீஸ்ட் பாதியாச்சும் போகும்னு எக்ஸ்பெக்ட் பண்ண நான். இந்த டிமாண்டை ரெஸ்பெக்ட் பண்ணி மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆச்சு. ஓகேங்களா? ஸோ அதுல நமக்கு இந்த மணி போயிருந்தோம். ஆக்சுவலி 23,150 இருக்கும்போது இந்த ட்ரேட் எடுத்தோம். பட் நம்மளுடைய இந்த மணி கால், ஓகேங்களா, 23,000. ஸோ குயிக் மூவ் 100 பாயிண்ட்ஸ் மூவ் வந்துச்சு. 240 100 பாயிண்ட்ஸ் 7,500. அவ்வளோ இல்லைங்களா, ஒரு 2,000 3,000 ப்ராஃபிட் வந்து நம்ம புக் பண்ணிட்டு இருந்த ஃபர்ஸ்ட் கேண்டிலே வந்து நமக்கு ரெண்டாவது கேண்டிலே ப்ராஃபிட் வந்து கொடுத்துருச்சு. ஸோ இந்த இடத்துல என்ன ஆயிருக்குன்னா ஒரு ரீடெஸ்ட் மறுபடியும் வந்துச்சு. ஸோ இப்போ என்ன ஆயிருக்குன்னா நிறைய பையர்ஸ் வந்து இங்க ட்ராப் ஆயிட்டாங்க. ஓகேங்களா? மறுபடியும் என்ன நினைச்சிருக்காங்க, மறுபடியும் 23,150 பை பண்ணா எகைன் 23,400 வரும். இது ரீடெஸ்ட் கேண்டில் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல எம்டி ஆயிருக்காங்க. பட் இந்த இடத்துல வந்து பிரைஸ் ஆக்ஷன் வந்து ஒன்று காமிச்சிருக்கு. ஸோ உங்களுக்கு தெரியுதா பிரைஸ் ஆக்ஷன்? நிறைய பாத்துருக்கீங்களா? என்ன பேட்டர்ன்? என்னோட வாய்ஸ் கேக்குதுங்களா ப்ரோ? கேக்குது ப்ரோ. ஒரு டபுள் டாப். அது என்ன பேட்டர்ன்? எஸ் எக்ஸாக்ட்லி. ஸோ இது வந்து டபுள் டாப் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. உங்களுக்கு பாத்தீங்கன்னா டபுள் டாப் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இந்த டபுள் டாப் வந்துட்டு என்ன நடந்திருக்குன்னா இந்த இடத்துல, ஸோ ஆக்சுவலா பையர்ஸ் வந்து ட்ராப் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா? இந்த இடத்துல வந்து பையர்ஸ் வந்து ட்ராப் பண்ணிருக்காங்க. ஸோ எதை வச்சு அப்படி சொல்றோம்னா, இந்த கண்டிப்பா இந்த ரீடெஸ்ட் ரீடெஸ்ட்னா இந்த ஹையை பிரேக் பண்ணிருக்கணும். 23,430 வந்து போயிருக்கணும். பட் மார்க்கெட் வந்து அது 430 23,430 போகல. பட் இங்கிருந்து வந்து நமக்கு ரிஜெக்ட் ஆச்சு. ஸோ நம்மளுடைய அடுத்த ட்ரேட் வந்து இங்க தான் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? பட் ஹீரோ ஜீரோ ட்ரேடாக தான் வந்து நம்ம கொடுக்குறோம். ஓகேங்களா? பாத்தீங்கன்னா 140. ஓகேங்களா? 140 அடுத்த ட்ரேட் வந்து நம்ம என்ன கொடுத்தோம்? நிஃப்டி ஹீரோ ஜீரோ பொசிஷனல் ட்ரேட் 50 ரூபா. உங்களுக்கு வந்து 50 இருந்து 60 ரூபாய்க்குள்ள என்ட்ரி ஆயிக்குங்க. 4,000 ரூபா வந்து ரிஸ்க். ஓகேங்களா? ஒரு லாட்டுக்கு 4,000 ரூபா ரிஸ்க். ஒரே ஒரு லாட் மட்டும் வாங்கிக்கிங்க. ரிஸ்கி ட்ரேடா இருந்தா பொசிஷனலா நீங்க எக்ஸ்பைரி வரைக்கும் வைங்க அப்படின்னு வந்து சொல்றோம். ஓகேங்களா?
ஸோ எப்போ 140 அந்த 140 வந்து டைம் எங்க நம்மளுக்கு இந்த கேண்டில். ஓகேங்களா. ஸோ எனக்கு இந்த டபுள் டாப் ஃபார்ம் ஆகிறது தெரிஞ்சிச்சு. எனக்கு இந்த ட்ராப் வந்து புரிஞ்சிருச்சு. ஸோ ரீடெஸ்ட் பண்ணி இவ்வளவு தூரம் போயிட்டான். போனவன் வந்து இங்க போகாம இந்த இடத்துல வந்து இது பண்றான். ஓகேங்களா. இந்த வந்து ட்ராப் பண்றான். இங்க இருந்து எகைன் டே லோ வந்து வரும். வீக்கா இருக்கு அப்படின்னு சொல்லி நான் உடனே இமீடியட்டா இந்த இடத்துல வந்து நான் போட்டிருந்தேன் மெசேஜ் நம்மளுடைய நார்மல் குரூப்ல. இதை பேஸ் பண்ணி தான் நிஃப்டி லுக்ஸ் லைக் வீக் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. கரெக்டா டைமிங் வந்து மேட்ச் பண்ணி பாருங்க. நிஃப்டி லுக்ஸ் வீக் ஃபார் மீ, இட் மே பிரேக் 23,100 எனி டைம். ஓகேங்களா. இது எப்போ போட்டிருக்க டைமிங் 145 போட்டிருக்கேன். ஸோ பிகாஸ் ஆஃப் நம்ம ட்ரேட் 140கே எடுத்துட்டோம். இந்த 145 இந்த கேண்டில் வரும்போது போட்டிருக்கு. ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு ரிஜெக்ஷன் வந்து எடுக்குது. நம்ம வந்துட்டு ஹை கான்ஃபிடென்ட்டா ஹை ரிஸ்க் ட்ரேட் வந்து போகணும், ஒரு ஹீரோ ஜீரோ ட்ரேட் போகும். ஓகேங்களா. அப்படின்னு சொல்லிட்டு வந்து இது கொடுத்தது. இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கோ நாளைக்கோ வந்து கண்டிப்பா வந்து ஃபாலோ ஆகும் அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷன் தான் நான் கொடுத்தேன். பட் இன்னைக்கே வந்து கண்டிப்பா நான் எதிர்பார்க்கல. கொடுத்துட்டு நான் மறுபடியும் ஒரு ஒர்க் இருந்து வெளியே போயிட்டேன். ஸோ ஜஸ்ட் நான் வந்து பாக்குறேன் கரெக்டா வந்து நம்ம எதிர்பார்த்த மாதிரி 23,100 வந்து பிரேக். ஓகேங்களா. 23,100 பிரேக் பண்ணலாம் சொல்லிங்கன்னா டே லோ. ஓகேங்களா. இங்கதான் லிக்விடிட்டி இருக்கு. ஓகேங்களா. இங்க எல்லாத்தோட ஸ்டாப் லாஸ், இந்த பையர்ஸோட ஸ்டாப் லாஸ் மார்னிங்ல இருந்து ட்ரேட் பண்ணிருப்பாங்க இல்லையா. ஓகே. மார்னிங் சைடு இங்க 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 இங்க. ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாத்தோட ஸ்டாப் லாஸ் எங்க இருக்குன்னா 23,100. ஓகே. 23,100க்கு கீழே வந்து இருக்கு. 23,100க்கு கீழே இருக்கு. இப்போ என்ன இருக்குன்னா ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் வந்து நடந்துருச்சு சக்சஸ்ஃபுல்லா. ஓகேங்களா. லிக்விடிட்டி வந்து எடுத்துருச்சுங்க. ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் நடந்துருச்சு. இப்போ என்ன ஆகும்னா இப்போ வந்து பிரேக் டவுன். ஓகே. மார்க்கெட் வந்து இங்க பிரேக் டவுன் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இங்க புட் சைடு போவாங்க. பட் வி சுட் நாட் கோ புட் சைடு ஹியர். ஓகேங்களா. இப்போ மணி 3 ஆகுது. ஸோ இன்னைக்கு டே கேண்டில் வந்து நம்ம மெயினா பார்க்கணும். இப்போ 4 hour ஆர் டே கேண்டில். ஓகேங்களா. 4 hour கேண்டில் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ 4 hour கேண்டில் வந்து எகைன் 23,100க்கு மேலே இன்னைக்கு க்ளோஸ் வச்சுன்னா மறுபடியும் வந்து மார்க் ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஐசிஐசி பேங்க் ரிசல்ட்டுக்காக வந்து இந்த ரேஞ்ச் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஓகேங்களா. ஸோ இந்த 23,100க்கு மேல வந்து கேண்டில் க்ளோஸ் வச்சதுன்னா இங்க இருக்கிற லிக்விடிட்டி எல்லாம் எடுத்துட்டு மறுபடியும் வந்து மார்க்கெட் மேல போயிடும். இப்போ என்ன நினைப்பாங்க, ஃப்ரெஷ் பிரேக் டவுன் நடந்துருச்சு. ஓகேங்களா. இந்த இடத்துல மார்க்கெட் வந்து ரொம்ப நாளா ரேஞ்சில் இருந்துச்சு, ஒரு 1 week அப்படி இருந்துச்சு. ஸோ இப்போ பிரேக் டவுன் ஆச்சு. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், புட் சைடு போய்க்கலாம். பொசிஷன்லாம் புட்டெல்லாம் நிறைய பேர் எடுப்பாங்க. ஓகேங்களா. அந்த மாதிரி வந்து பண்றது தப்பு. ஸோ வெயிட் பண்ணணும். இந்த இடத்துல ஃபேக் பிரேக் அவுட். ஓகேங்களா. அதாவது பியர் ஸ்ட்ராப் வந்து இந்த இடத்துல வந்து நடக்கும். ஓகேங்களா. பியர் ஸ்ட்ராப் வந்து நடக்கும். அப்படி நடந்ததுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், இங்க பாருங்க டே கேண்டில் நல்ல ஒரு பியர்ஸ் என்கல்ஃபி கேண்டில். ஸோ இந்த பியர் ஸ்ட்ராப் வந்து 22,900 850 வரைக்கும் கூட வரலாம். இன்னொரு 100-150 பாயிண்ட்ஸ் கூட வரலாம். ஓகேங்களா. ஸோ இன்னொரு 200 பாயிண்ட்ஸ் கூட. ஸோ அப்போ இங்கிருந்து ரிவர்சல் வரும் பாருங்க. இப்பவே இன்னைக்கு க்ளோசிங் வரைய வரக்கு வாய்ப்புகள் எனக்கு பொறுத்தல அதிகமா இருக்கு. ஓகேங்களா. இப்போ எல்லாம் ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் நடந்துருச்சு. இதுக்கப்புறம் மறுபடியும் இங்கிருந்து ரிவர்சல் வந்து மறுபடியும் 23,450. ஓகேங்களா. இங்கிருந்து 400 பாயிண்ட் நம்மளுக்கு அப் மூவ், 450 பாயிண்ட் அப் மூவ் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் வந்து என்னை பொறுத்தளவு 80% இருக்கு. ஓகேங்களா. இப்ப எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருப்பாங்கன்னா, பிரேக் நிப்டி வந்து நல்ல ஒரு பிரேக் டவுன் ஆயிடுச்சு. ஓகேங்களா. 23,000 பிரேக் டவுன் ஆயிடுச்சு, இம்பார்ட்டன்ட் சப்போர்ட். ஸோ இப்போ கீழே போகும்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. பட் அப்படிதான் வந்து பண்ணக்கூடாது. என்ன பண்ணக்கூடாதுங்க, புட் சைடு வந்து இப்போ போகக்கூடாது. ஓகேவா. இப்போ என்ன நம்ம பார்க்கணும்னா, இந்த இடத்துல இருந்து ரிவர்சல் ஆகும். ஓகேங்களா. ஏன்னா வந்து இங்க லிக்விடிட்டி எல்லாம் எடுத்துருச்சு, ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் இருந்துச்சு. பட் இந்த இடத்துல ஒரு பிரைஸ் ஆக்ஷன் ஏதாச்சும் ஃபார்ம் ஆகி ஒரு பேஸ் ஃபார்ம் ஆகி ரிவர்சல் ஆச்சுன்னா பரவாயில்ல. இல்லைன்னா இங்க ஒரு ரிஸ்கியான நம்ம ஹீரோ ஜீரோ ட்ரேட் போன எடுத்துலங்க 50 ரூபா. அந்த மாதிரி வந்து ஒரு பொசிஷனா ரிஸ்கி ட்ரேட் வந்து நம்ம எடுக்கலாம். பட் இப்போதைக்கு ட்ரெண்ட் வந்து நெகட்டிவ் தான். இது வந்துட்டு இன்னும் 850 800 வரைக்கும் கூட வரலாம் கீழே. இதுக்கு கீழே உங்களுக்கு டிமாண்ட் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ப்ரீவியஸ் ஜோன்ஸ் தான் நம்ம பார்க்கணும். ஓகேங்களா. ஸோ இப்போ நான் இன்னைக்கு கொடுத்த ட்ரேடு, நான் கொடுத்த எடுத்த ட்ரேடெல்லாம் ரீசன் உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த இதை வச்சிருந்தோம் இல்லையா, இந்த இது மூலமா. 1 minute guys. 23,800. ஓகேங்களா. 23,800 தான் வந்து உங்களுக்கு அடுத்த டிமாண்ட். ஓகேங்களா. நல்ல ஸ்ட்ராங் சப்போர்ட் 23,800. பட் எனக்கு தெரிஞ்சு இந்த முன்னாடி இந்த இடத்துல ஒரு பிரேக் டவுன் வந்து நடந்து வாய்ப்புகள் அதிகம். ஓகேங்களா. இப்போ வந்து பேனிக் செல்லிங்ல இருக்கும். நாளைக்கு கேப் அப் பிளாட் டவுன் எங்க ஓப்பன் ஆனாலும் மறுபடியும் நாளைக்கு மறுபடியும் இந்த ரேஞ்சுக்குள்ள போயிடும். ஓகேங்களா. பிகாஸ் ஆஃப் ரிசல்ட்ஸ் எல்லாம் வருது இல்லைங்களா. ஸோ எகை நீங்க போகலாம். இந்த இடத்துல வந்து ரிஸ்கியா வந்துட்டு கால் ஆப்ஷன் எடுக்கிறது வந்துட்டு இப்போ அந்த இடத்துல தொங்கிட்டு இருக்கும்போது வந்து எடுக்கக்கூடாது. ஏதாச்சும் ஒரு பேட்டர்ன் ஏதாச்சும் ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் எடுக்கலாம். பட் எனக்கு தெரிஞ்சு மார்க்கெட் எகெயின் இட் மே டேக் சப்போர்ட் ஃப்ரம் 22,800 ஆர் இங்கிருந்தே வந்து ரிவர்சல் ஆகலாம். ஓகேங்களா. பட் மார்க்கெட் 23,000 பிரேக் டவுன் ஆயிடுச்சு அப்படின்னு கீழே போகணும் எல்லாம் வெயிட் பண்ணுவாங்க. இப்போ எல்லாத்தோட ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணிருச்சு.
இப்போ லிக்விடிட்டி எடுத்துருச்சு மார்க்கெட். ஓகேங்களா, இவ்வளவு நாளா வந்துட்டு 1 வீக்கா இருந்த ஸ்டாப் லாஸ் எல்லாமே 23,000 கீழே தான் இருந்திருக்கும். இந்த 23,050 இருந்து 23,000 கீழே தான் இருந்திருக்கும். இப்போ என்ன பண்ணுவோம்னா ஸ்டாப் லாஸ் எல்லாம் எடுத்துட்டு மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆயிரும். ஓகேங்களா, ஸோ இதை பேஸ் பண்ணி நேக்கடா கால் ஆப்ஷன் எடுத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ரிஸ்கி. பட் என்ன பண்ணிக்கலாம்னா ஒரு பொசிஷனலா ஹெட்ஜ் பண்ணி ஸ்ப்ரெட்டு அந்த மாதிரி எல்லாம் ஸ்ப்ரெட் எல்லாம் போட்டு கூட நீங்க வந்து ட்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களோட விருப்பம். ஓகேங்களா, இது என்ன ஆகும்னா மறுபடியும் 23,400 போகும். நெக்ஸ்ட் வீக்குள்ள போறதுக்கு வாய்ப்பு அதிகம். ஒரு 2-3 டேஸ்லயே வந்து எகைன் போயிடலாம். இந்த வீக் இந்த வீக் செவ்வாய்க்கிழமை இருக்கா, புதன் வியாழன் வெள்ளி நெக்ஸ்ட் வீக்குள்ளாரே வந்து போகலாம். ஓகேங்களா, ஸோ அந்த மாதிரி வந்து ட்ரேட் பண்ணலாம். ஸோ வேற ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தா வந்து கேளுங்க. நான் இன்னைக்கு என்னுடைய ட்ரேட்ஸ்க்கான எக்ஸ்பிளனேஷன் வந்து கொடுக்கலாம்னு நினைச்சேன். அதுக்கு தான் வந்து இந்த மீட் வந்து வச்சேன். ஓகேங்களா, ஸோ நல்ல ஒரு ட்ரேடு கிடைச்சிருந்திருக்கு. மார்னிங் வந்து இந்த லெவல்ஸ் எல்லாம் ஒர்க் ஆயிருந்திருக்கு பர்ஃபெக்டா நம்மளுடைய லெவல்ஸ். ஓகேங்களா, இந்த லெவல்ஸ் வந்துட்டு மார்னிங் நம்ம பார்த்துருந்தாலுமே இங்க ஒரு ட்ரேட் எடுத்திருந்திருப்போம். இந்த பியரிஸ் கேண்டல் நல்ல ஒரு பியரிஸ் மர்பூஸ் கேண்டல் மாதிரி வந்திருக்கு பாருங்க. இதை பேஸ் பண்ணி ஒரு ட்ரேட் எடுத்திருப்போம். அடுத்து இங்க டபுள் பாட்டம் ஃபார்ம் ஆகி ஒரு ட்ரேட் கிடைச்சிருக்கும். அடுத்து ஒரு ஃபாலு. ஸோ இந்த மாதிரி 2-3 ட்ரேட் மார்னிங்ல இருந்து கிடைச்சிருந்திருக்கும். பட் நிறைய பேர் வந்து இன்னைக்கு வாலட்டிலிட்டி அப்படின்னு இருக்கு. இன்னைக்கு ஃபுல்லாமே வந்து பிரைஸ் ஆக்ஷன் ஃபாலோ பண்ணிருக்கு மார்க்கெட் நல்லாவே. சப்ளை டு டிமாண்ட், டிமாண்ட் சப்ளை, சப்ளை டு டிமாண்ட், மறுபடியும் இங்க இருந்து சப்ளைக்கு போகணும். ஓகேங்களா, பட் இந்த இடத்துல ஒரு ஃபேக் ரிவர்சல் மாதிரி கொடுத்து இங்க இருந்து வந்து ஃபாலோ ஆயிருக்கு. இங்க டபுள் டாப் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஓகேங்களா, ஃபாலோ ஆயிருக்கு. இப்போ இந்த இடத்துல என்ன நடக்கும்னா ரிவர்சல் நடக்கும். பட் ட்ரெண்ட் வந்து நெகட்டிவ். ஸோ வெயிட் பண்ணலாம். இன்னைக்கு 3:30 எப்படி க்ளோசிங் இருக்குன்னு வெயிட் பண்ணிட்டு நாளைக்கு வந்து பார்க்கலாம். இல்ல ரொம்ப வந்து ரிஸ்க் எடுக்கக்கூடிய ட்ரேடர்னா ஒரு ஹெட்ஜ் பண்ணி நான் வந்துட்டு ஒரு ரிவர்சல் ட்ரேட், அதாவது கால் ஸ்ப்ரெட் வந்து நான் வந்து ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா, இதான் வந்து என்னுடைய ட்ரேடிங் பிளான் இன் நிஃப்டி. நிஃப்டி மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணிருந்தேன். ஸோ ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா? ஸோ இன்னைக்கு வந்து நான் பண்ண ட்ரேட்ஸை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினைச்சேன். ஸோ அதுக்கு தான் வந்து இது பண்ணியிருந்தோம். ஐ திங்க் 3-4 மெம்பர்ஸ் ஜாயின் பண்ணிருக்கீங்க. ஸோ சூப்பர். எனி டவுட்ஸ் ப்ரோ? வேற ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா ப்ரோ? ஹலோ சொல்லுங்க சொல்லுங்க. ப்ரோ, இப்போ நீங்க வந்து இன்னைக்கு ட்ரேட் எடுத்ததோட எக்ஸ்பிளனேஷன்ல மட்டும்தான் டவுட்டா, இல்ல வேற காமனா என்ன ஜென்ரா என்ன டவுட் இருந்தாலும் கேட்கலாமா? இல்ல வேற எதுவும் ஜென்ரல் டவுட் ஏதாச்சும் இருந்தாலும் கேளுங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பட் நான் எனக்கு வந்துட்டு இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. இன்னைக்கு வந்து சார்ட் வந்து நல்லா ஓகே இருந்துச்சு. ஸோ ஓகே பாக்குறதுக்கு வந்துட்டு டக்குன்னு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படிங்கறதுக்காக வந்துட்டு நான் ஃப்ரீயா தான் இருந்தேன். இப்பதான் வந்துட்டு இன்னைக்குள்ள ட்ரேட் பண்ணல. இன்னைக்கு தான் ஓகே ஹாஸ்பிட்டல் செக்அப் போயிட்டு இன்னைக்கு தான் வந்த வீட்டுக்கு. ஸோ பட் சரிங்க ஸோ ஹாஃப் அன் ஹவர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். அவங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் புரிஞ்சிருக்கும் இப்போ என்ன நடக்க போகுதுன்னு நம்ம நிஃப்டியில சொல்லிட்டோம். இன்னைக்கு ஓகே இது ஓகே முடிஞ்ச அளவு இந்த வீடியோ நான் யூடியூப்லயும் போடுவேன், நீங்க மறுபடியும் வேணா பாத்துக்கங்க. பட் இன்னைக்கு வந்து சரி நடக்க போறது இதுதான் இனிமேல். இப்ப என்னன்னா 23,000 வந்து நிஃப்டி அட்லீஸ்ட் 23,250 ஆச்சு. இன்னொரு 200 பாயிண்ட்ஸ் பவுன்ஸ் வந்து வந்து இந்த ரேஞ்சுக்குள்ளாரே வந்துடும். ஓகேங்களா, ஓகே இப்ப என்ன நடந்திருக்குன்னா ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் வந்து நடந்திருக்கு. இத்தனை பேர்த்தோட ஸ்டாப் லாஸ் வந்து எடுத்துட்டாங்க இப்ப. ஓகேங்களா, இந்த ஸ்டாப் லாஸ் எல்லாம் ஹண்டிங் பண்ணிட்டு மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகும். ஓகேங்களா, இங்க இருந்து இன்னொரு 200 பாயிண்ட் கீழே வந்து நமக்கு ரிஸ்க் வச்சு மேல 400 பாயிண்ட்ஸ் 1:2 வந்து வைக்கலாம் இப்ப ரேட். ஓகேங்களா, உனக்கு இப்போ வந்து ஓகே 23,000 கரெக்டா இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வீக் எக்ஸ்பைரியில நம்ம வந்துட்டு 22,800 வரைக்கும் நமக்கு ஸ்டாப் லாஸ் வந்து வச்சுட்டு இங்க இருந்து 23,450 500 வரைக்குமே டார்கெட் வந்து வைக்கலாம். ஓகேங்களா, இங்க இருந்து ரிவர்சல் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். பட் அதை வந்து நேக்கடு பையிங்ல போய் பண்ணோம்னா ரொம்ப ஹை ரிஸ்க் ட்ரேடா இருக்கும். உங்களால வந்து உங்கள்கிட்ட அவ்வளோ கேபிட்டல் இருக்கா இல்ல அந்த அவ்வளோ பொசிஷன் வந்து உங்களால மேனேஜ் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி நீங்க பார்க்கணும். ஆவரேஜ் பண்றதுக்கு ரெடியா இருக்கும். இல்ல ப்ரோ நான் வந்து நேக்கடா பண்ண முடியாதுன்னா நீங்க வந்து ஹெட்ஜ் பண்ணிக்கலாம். இப்ப கால் ஆப்ஷன் வாங்குறீங்க, என்ன பண்ணலாம், அட் த மணில வாங்கிட்டு அவுட் ஆஃப் த மணில போய் கொஞ்சம் செல் பண்ணிட்டீங்கன்னா ஒரு 50 ரூபாய்க்கு ப்ரீமியம் வாங்கிட்டு ஒரு 20 ரூபாய்க்கு செல் பண்ணிட்டீங்கன்னா அந்த 30 ரூபாய் ப்ரீமியம் மட்டும் உங்களுக்கு ப்ராஃபிட்ல வந்துட்டு வரும். ஓகேங்களா, 30 ரூபா அந்த டிஃபரன்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்துட்டு உங்களுக்கு ப்ராஃபிட்ல வரும். அதுவே உங்களுக்கு ஒரு 10,000 ரூபாய் ப்ராஃபிட்னா உங்களுக்கு 3,000 4,000 வந்து லாஸ், மேக்ஸிமம் லாஸ். அப்படி 1:2 வந்துட்டு உங்களுக்கு காமிக்கும் இந்த இடத்துல இருந்து. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு எக்ஸாம்பிளுக்கு சென்சிபிள் வந்து நான் வந்து பண்ணி காமிக்கிறேன். சென்சிபிள். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி வந்து இப்போ ட்ரேட் பிளான் பண்ணலாம். வீக்லியில நெக்ஸ்ட் வீக் வரைக்கும் நீங்க ஹோல்டு பண்ணலாம் தைரியமா. ஓகேங்களா, இருங்க சென்சிபிள் வந்து ஓப்பன் பண்ணி உங்களுக்கு காமிக்க. ப்ரோ, ஸ்கிரீன் ஷேர் பண்ணிருக்கீங்களா ப்ரோ? இருங்க இருங்க பண்றேன். சென்சிபிள் டெலிகிராம்.
சார் நிறைய பேர் இப்பதான் ஜாயின் பண்ணிக்கிறாங்க மாட்டேங்குது. ஸோ பட் நம்ம ரீசன் சொல்லிட்டா ஓகே. ஒன்றும் நீங்க இது யூடியூப்ல போடுவேன், நீங்க வந்து போய் பாத்துக்கலாம். ஓகேங்களா? ஸ்கிரீன் தெரியுதுங்களா? ஸ்ட்ராட்டஜி தெரியுது பில்டர் நிஃப்டி நிஃப்டி நிஃப்டியில இப்படி தான் இருக்கா அப்படின்னா வந்துட்டு நீங்க கொஞ்சம் ரிஸ்க் கம்மியா வச்சு கேபிட்டல் கொஞ்சம் அதிகமா தேவைப்படும். இப்ப என்ன படிக்கலாம்னா 23,100 கால் 23,500 கால் சேல் பண்ணிக்கலாம். இல்லைன்னா 23,200 கால் அண்ட் இது சேல் பண்ணி நீங்க வந்துட்டு இந்த மாதிரி பொசிஷன் வந்து நீங்க போட்டு பார்க்கலாம். ஓகே, இந்த வீக் வந்து நமக்கு ஓகேவா இருக்குமா? 2 days தான் டைம் உங்களுக்கு. ஓகேங்களா? உங்களுக்கு ரிஸ்க் பாத்தீங்கன்னா இதுல எவ்வளவுனா ஃபண்ட்ஸ் வந்து எவ்வளவு தேவைப்படுது? 42,000 தேவைப்படுது. ரிஸ்க் வந்து பாத்தீங்கன்னா 6,700 ரூபா. ஓகேங்களா? இப்ப கரண்ட் பிரைஸ் வந்து 23,000 எக்ஸாக்டா. ஸோ ப்ராஃபிட் மேக்ஸிமம் வந்துட்டு உங்களுக்கு 23,273 ரூபா வரும். ஓகேங்களா? இதுதான் வந்துட்டு இந்த ஸ்ப்ரெட்டுங்கிறது. இதுல போட்டுக்கிறது மூலமா இதாகும். நீங்க வந்துட்டு உங்களுக்கு ரிஸ்க்கு ஏற்ற மாதிரி வந்து வச்சுக்கலாம். நீங்க 23,200 வச்சிட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ரிஸ்க் கம்மியாகும் உங்களுக்கு. பாத்தீங்கன்னா வெறும் 3,800 ரூபா தான் ரிஸ்க். நீங்க வந்து நேக்கடா போய் ஒரு கால் ஆப்ஷன் வாங்கி வச்சு ஃபுல்லா ஜீரோ ஆகிற கூடக்கு இந்த மாதிரி வந்து பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ இது என்னன்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்பைரி அன்னைக்கு மதியம் ஒரு 12 மணி 1 மணிங்கும் போது 23,250 தாண்டி போயிடுச்சுங்கிறது 1% நிஃப்டி அசால்ட்டா போயிடுவான். ஒரு நாளைக்கே 300 பாயிண்ட், ஒரு 10 நிமிஷம் 300 பாயிண்ட் ஏறானா உங்களுக்கு இன்னும் 2 days டைம் இருக்கு. இன்னைக்கு வந்து டியூஸ்டேவா, நாளைக்கு என்ன வெனஸ்டே, நாளானிக்கு தேர்ஸ்டே, நாளானிக்கு எக்ஸ்பைரி. இன்னும் 2 நாளைக்குள்ளார உங்களுக்கு 1% இங்கிருந்து இன்னும் 200 பாயிண்ட். இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு இது நான் டிப்ளாய் பண்றேன்னு வைங்க, எனக்கு கேபிட்டல் எவ்வளவு தேவைப்படுது? 40,000 ரூபாய் தேவைப்படுது. ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு வந்துட்டு பிரேக் ஈவன் எங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 23,250. 23,253 வந்து நிஃப்டி இங்க போயிடுச்சுன்னு வச்சுங்களேன். சரிங்க, லோட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஸ்லோவா இருக்கும் போலயா? 23,900 இருக்கா? 13 23,000 இன்னொரு 240 பாயிண்ட் போயிடுச்சுன்னா உங்களுக்கு அழகா உங்களுக்கு 18,000 ரூபாய் ப்ராஃபிட் வரும். இப்போ உங்களுக்கு வந்து என்ன ஆச்சு? 18,000 ரூபாய் வர தேவையில்லை நீங்க. ஓகேவா? நீங்க இப்ப பெரிய ப்ராஃபிட் வந்து எதிர்பார்க்க தேவையில்லை. நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா அட்லீஸ்ட் ஒரு 5,000 ரூபாய் தாண்டிச்சுன்னா புக் பண்ணிக்கலாம். மேக்ஸ் லாஸ் எவ்வளவு? 3,900 ரூபாய், 4,000 ரூபாய். ஓகேங்களா? நீங்க மேக்ஸ் ப்ராஃபிட் என்ன பண்ணிக்கலாம்னா 5,000 ரூபாய் வந்துச்சுன்னா நீங்க புக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நான் 4,000 ரூபாய்க்கு மேல வரப்போல நீங்க தாராளமா புக் பண்ணி இந்த மாதிரி ஸ்ப்ரெட் போட்டு பண்ணீங்கன்னாவே ஒரு 50,000 ரூபாய் கேபிட்டல் வச்சுக்கிறீங்க. இது மாதிரி ஒரு 4-5 ட்ரேட் பண்ணீங்கன்னாவே வந்து உங்களுக்கு பொறுமை ரொம்ப நிறைய வந்துடும். ஓகேங்களா? எமோஷனல்ஸ் வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் ஆயிடும். நேக்டு பையிங் பண்ணீங்க என்ன நடக்கும்னா லாஸ் போகும்போது பயந்துட்டு கட் பண்ணிடுவீங்க. ஓகேங்களா? ஸ்டாப் லாஸ் நினைப்பீங்க, ஆனா வைக்க முடியாது, க்ளோஸ் பண்ணிடுவீங்க. ஆனா இந்த மாதிரி போட்டீங்கன்னா ஹெட்ஜ் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு வந்து உங்க கண்ணு முன்னாடி தெரிஞ்சிடும். நம்ம வந்துட்டு போட்டுக்கிற 40,000த்துல 4,000 ரூபாய் தான் எனக்கு ரிஸ்க்கு. ஓகேங்களா? நம்ம டிப்ளாய் பண்ணியிருந்தா இப்பவே 100-200 ரூபாய் ப்ராஃபிட் வந்துருக்கு பாருங்க. 3,000 4,000 ரூபாய் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஏன்னா 100 ரூபாய் நிஃப்டி வந்து 20 பாயிண்ட் ஏறிடுச்சு தெரியுங்களா? நான் மேல 23,029 ஆயிடுச்சு. பாத்தீங்களா? மேல போகணும் நம்ம வந்து ப்ரெடிக்ஷன் பண்றோம் ஃபர்ஸ்ட். ரெண்டாவது இதை வந்து பாக்குறோம் 200 ரூபாய் ப்ராஃபிட் வந்துடும். பிரீமியம் வந்து இப்போ எச் ஆயிட்டு இருக்கு உங்களுக்கு. பாத்தீங்கன்னா பிரீமியம் 71 ரூபாய் போயிடுச்சு, 17 ரூபாய் மாறிடுச்சு. இப்படி மூவாக வந்துட்டு உங்களுக்கு ரிஸ்க் வந்து மாறிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ அதனால என்ன பண்ணிக்கலாம்னா இப்போ நான் வந்து சொல்லிட்டேன் ப்ரோ இந்த மாதிரி தான் போகுது, நான் வந்து குரூப்ல ஒரு மெசேஜ் போடுறேன் அப்படின்னா நீங்க இந்த மாதிரி போயிட்டு ட்ரேட் பண்ண பாருங்க. இப்போ நான் வந்து என்ன சொல்றேன், இந்த இடத்துல வந்து ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் நடந்து மறுபடியும் ஒரு ரிவர்சல் நடந்து மறுபடியும் இந்த ரேஞ்சுக்கு போகலாம். 23,450 போயிடும் இன்னொரு ஒரு வாரத்துக்குள்ளார. எகைன் 23,250 200 கூட போகலாம். ஓகேங்களா? இன்னைக்கே வந்து 23,100க்கு மேல மறுபடியும் போய் போஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்றேன்னா நீங்க நேக்கடு பையிங் பண்ணி ரிஸ்க் எடுக்கிறதுக்கு நீங்க வந்து இந்த மாதிரி மெத்தட்ல வந்துட்டு போய் ட்ரேட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி போட்டுருக்கீங்கன்னா ஒரு 5,000 6,000 அப்படின்னு வச்சுன்னா ஈஸியா உங்களுக்கு வந்துடும். ஓகேங்களா? ப்ராஃபிட். ஸோ அப்படி வந்து நீங்க வந்து புக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதுதான் வந்து நான் சொல்ல வரேன். நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரியாது. இதை நேக்கடா வந்து பை பண்றீங்க அப்படின்னா என்ன உங்களுக்கு ஃபுல் கேபிட்டல் வந்து ஜீரோ ஆகிற வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி ரொம்ப நாள், ஒரு நாள் 2 நாள் எல்லாம் ஹோல்டு பண்ண மாட்டாங்க. லாஸ் வந்தா மட்டும் ஹோல்டு பண்ணுவாங்க, ப்ராஃபிட் வந்தாலும் ஹோல்டு பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா? ஸோ அப்ப என்ன ஆகும்னா டிகே ஆகும். டிகே ஆச்சுன்னா ஜீரோ ஆகும். பட் இதுல ஒரு ஸ்ட்ரைக் நம்ம செல் பண்றங்காட்டி டிகே ஆச்சுனாலும் இதுல கொஞ்சம் கவர் ஆயிடும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி வந்து கொஞ்சம் பிளான் பண்ணுங்க. இப்ப பாருங்க 4,170 வந்துருச்சு. நம்ம பார்த்துட்டு இருக்கும்போது 3,850 இருந்துச்சு. அப்போ 300 ரூபாய் ப்ராஃபிட் வந்துருக்கு உங்களுக்கு. டிப்ளாய் பண்ணியிருந்தா நம்ம பேசிட்டு இருக்க அந்த 10 நிமிஷத்துல 300 ரூபாய் ப்ராஃபிட் வந்து பண்ணிருக்கலாம். நீங்க நேக்கடு ஆப்ஷன் மெயின்ல பண்றதை விட இது நல்லா பண்ணலாம். ஏன்னா நிஃப்டியோட லாட் சைஸ் வந்து இப்போ 75 மாத்திட்டாங்க. முதல்ல 25 இருக்கும்போது கம்மி ப்ராஃபிட் தான் வரும் நம்மளுக்கு. ஓகேங்களா? வெறும் 8,000 ரூபாய் ப்ராஃபிட்னா 2,000 ரூபாய் ரிஸ்க். ஆனா ரிஸ்க்கும் கம்மியா தான் இருக்கும் உங்களுக்கு பாத்தீங்கன்னா.
இந்த மாதிரி வந்து நீங்க போடுங்க. ஓகேவா? இதுல ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்காங்க? பாத்தீங்கன்னா உங்களுக்கு 4200 ஆயிடுச்சு. ஏன்னா 30 பாயிண்ட் அதிகமாயிருச்சு. இப்ப டிப்ளாய் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 4200 ரிஸ்க். அவன் வந்து 23,000 இருக்கும்போது டிப்ளாய் பண்ணீங்கன்னா 3900 ரிஸ்க். ஓகேங்களா? ஸோ எந்த இடத்துல டிப்ளாய் பண்றோமோ அதை பொறுத்து. இப்போ மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆயிட்டு இருக்கு உங்களுக்கு பாத்தீங்கன்னா. சரிதா? மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆயிட்டு இருக்கு, தெரியுதுங்களா? ஸோ ஏன்னா வந்து ஸ்டாப் லாஸ் கன்ஃபார்ம் பண்றதுக்கு வந்தாங்க. ஒரு இது வந்து ஃபேக் பிரேக் அவுட் எப்போ கன்ஃபார்ம் ஆகும் தெரியுங்களா? இங்க எகைன் 23,120 150. ஸோ இங்க வந்து கேண்டில் க்ளோஸ் வச்சுன்னா இதுக்கப்புறம் மறுபடியும் என்ட்ரி ஆனீங்கன்னு வச்சுங்களேன், இந்த இடத்துல இது ஃபேக் பிரேக் அவுட், ஃபேக் பிரேக் டவுன், அதாவது இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் நடந்துருச்சு. ஸோ இங்க வந்து கன்ஃபர்மேஷன் ஆயிரும். ஓகேங்களா? ரிவர்சல் கன்ஃபர்மேஷன். இங்க இருந்து வந்து அசால்ட்டா இந்த டைம் 450 வந்து அடிச்சுட்டு 500 600 கூட போகும். ஓகேங்களா? இந்த இடத்துலயே என்ட்ரி ஆகுது ரிஸ்க். இப்போ இந்த இடத்துல கன்ஃபர்மேஷன் வரணும். 150 23,150 23,140 வந்து கன்ஃபர்மேஷன் பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் ஆச்சுன்னா உங்களுக்கு எகைன் இந்த மாதிரி மார்க்கெட் ரிவர்சல் ஆகிறது கன்ஃபார்ம் ஆயிடும். இந்த ரேஞ்சில இருந்து ஈஸியா வந்து, ஏன்னா ஒரு டைம் லிக்விடிட்டி எடுத்துச்சு. டுவெண்ட்டி மினிட்ஸ். ஸோ என்னோட ட்ரேட்ஸை இது அந்த வீடியோ நான் வந்து யூடியூப்லயும் போடுறேன். ஓகேங்களா? ஸோ நிறைய பேர் ஜாயின் பண்ணி மாட்டாங்க, அவங்களுக்கு யூஸ் ஆகும். நம்ம டெலிகிராம்ல ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்களும் யூடியூப்ல பார்க்க போறீங்களுக்கா சொல்றேன். ஓகேங்களா? இந்த வீடியோவை ரெக்கார்ட் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். ரெக்கார்ட் ஆச்சுன்னா போட்டுடுவேன். வீடியோ எதுவும் ரெக்கார்ட் பண்ணல, 2 நாளா வந்து ஹாஸ்பிட்டல் செக்அப் அங்கேயும் சுத்தி இருந்தங்காட்டி. இது ஒரு லைவ் லேர்னிங் செஷனா இருக்கும். ஒரு 3 மணி நீங்க 1 o'clock வந்து என்னென்ன ட்ரேட் பண்ணோம், 1 o'clock மேலதான் ட்ரேட் பண்ணோம். இங்க பாருங்க, பிரசாந்த் ப்ரோலாம் நல்லா ட்ரேட் பண்ணிருக்காரு. வெறும் 3750 ரிஸ்க் வச்சிருக்காரு. ஸோ 6000 வந்துட்டு ப்ராஃபிட். ஓகே, சாரி, 6000 வந்துட்டு புக் பண்ணியிருக்காரு. ஓகேவா? ஓகே ஓகே. any doubt? ஓகே, எதுவும் டவுட்ஸ் எல்லாம் இல்லைங்களா? இல்ல ப்ரோ, இப்ப டவுட் எதுவும் இல்ல ப்ரோ. நாளைக்கு லைவ் இருக்கா ப்ரோ? நாளைக்கு லைவ் வருங்க. நாளைக்கு லைவ் வரும். நேற்று ஹாஸ்பிட்டல் செக்அப் போயிருந்தேன். இன்னைக்கு தான் ஊருக்கு வந்தேன். ஜஸ்ட் 1 o'clock தான் வீட்டுக்கே வந்தேன். வீட்டு சிஸ்டத்துக்குள்ளாரையும் போகல, ஒன்றும் சிஸ்டம் ஆன் பண்ணேன். சரி, நாளைக்கு பார்த்துக்குவோம் அப்படின்னு விட்டுடுவேன் இன்னைக்கு. நானும் எந்த ட்ரேடும் இன்னைக்கு பண்ணல. நாளைக்கு அந்த ஒரே ஒரு ட்ரேடு தான், அது நல்லா ஓகே வந்துச்சு. ஓகே 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 சரி ஓகே காய். நான் இந்த ட்ரேட்ஸ் பத்தி ரீசன் நிறைய பேர் ட்ரேட் எடுக்கிறாங்க நம்ம குரூப்ல, அவங்களுக்குமே வந்து சரி தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த செஷன் வச்சேன். ட்ரேட் கொடுக்குறோம் இல்லையா? எந்த மீன் பண்ணி கொடுத்தேன் அப்படின்னு நீங்க டெய்லி என் ட்ரேடு கொடுக்குற டைமிங்ல நான் அப்டேட் ட்ரேடு விடுங்க. அப்டேட் கொடுக்குறோம் இல்லைங்களா ஃப்ரீ டெலிகிராம்ல. எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து கொடுத்தது இல்லைங்களா, 23,100 பிரேக் பண்ணணும் அந்த டைமிங். அந்த டைமிங்ல போயிட்டு பாருங்க, உங்களுக்கு பிரைஸ் ஆக்ஷன் ஏதாச்சும் தெரியுதா, இல்ல ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பாருங்க. இன்னைக்கு ஃபுல்லா பிரைஸ் ஆக்ஷன் மட்டும் தான் பார்த்தேன். சிஸ்டத்துல ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் மெயினா பார்ப்பேன். அந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருந்தா இன்னும் அக்யூரேட்டா வந்து நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? சரி ஓகே ஓகே. தேங்க்யூ. முடிஞ்ச அந்த வீடியோ ரெக்கார்ட் ஆயிருந்துச்சுன்னா வந்து யூடியூப்ல போடுறேன். இல்லைன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, பாய்.